Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன, கன்வர்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்படி மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மெஷர்மெண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவீடு, அதுதான் மெஷர்மெண்ட் சொல்கிறோம். இப்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த அளவீடு அப்படின்றது தினமும் பயன்படுது. எப்படின்னா ஒரு பொருளோட நீள அகலங்களை அளக்கும் போதோ, இல்லை ஒரு பொருளுடைய கொள்ளளவு, இப்போ 5 லிட்டர் வாட்டர் கேன் சொல்கிறோம், 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்னு சொல்கிறோம், 500 ml மில்க் பேக்கெட் சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே அளவீடு. குக்கிங் பண்ணும்போதும் இந்த அளவீடு யூஸ் ஆகுது. எப்படி, இப்போது 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் வாட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அளவீடு அப்படின்றத டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி தான் இங்கே படிக்க போகிறோம். இப்போது டெஃபினிஷன் பாருங்கள். It is the process of assigning a numerical value to a property or characteristic of an object or event using a standard unit. So, இது ஒரு செயல். ஒரு அசைன் பண்ணுறோம், நியூமரிக்கல் வேல்யூவை அசைன் பண்ணுற ஒரு ப்ராசஸ், அதுதான் இங்கே மெஷர்மெண்ட். அது நம்ம ஒரு நிரந்தர அளவாக குறிக்கப்படுறோம், அலகுகள் அப்படின்னு சொல்கிறோம், நிரந்தர அலகு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் இங்கே நம்ம என்ன படிக்க போகிறோம்னா லென்த்து, கெப்பாசிட்டி, வெயிட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அப்படின்னா என்ன, லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது. வேரியஸ் யூனிட்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் லென்த் ஆர் கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர். ஸோ இந்த ஆர்டர் படி நம்மளுக்கு லென்த்தோட அளவீடுகள் உள்ளது. இப்போது த பேசிக் யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த் இஸ் மீட்டர். அடிப்படை அலகு, நீளத்தின் அடிப்படை அலகு மீட்டர், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் லென்த், இப்போ யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பாருங்க. கன்வெர்ட்டிங் எ பிக்கர் யூனிட் டு எ ஸ்மாலர் யூனிட், மல்டிப்ளை. கன்வெர்ட்டிங் எ ஸ்மாலர் யூனிட் டு எ பிக்கர் யூனிட், டிவைட். ஸோ இது நம்ம கீப் இன் அவர் மெமரி, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது கன்வெர்ட்டிங், பெரிய அளவீட்டிலேருந்து சின்ன அளவீடுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணணும். சின்ன அளவீட்டிலேருந்து பெரிய அளவீடுக்கு எழுதும்போது அதை நம்ம டிவைட் பண்ணி எழுதணும். இப்போ இந்த ஆர்டர் பாருங்கள். லென்த்துக்கு கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர், இந்த ஆர்டரில் இருக்குது. இந்த ஆர்டர் படி சின்ன அளவீட்டிலேருந்து பெரிய அளவீடுக்கு வரும்போது டிவைட் பண்ணியிருக்காங்க, 10 டிவைட் ஆகுது. அதே இது பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட் போகும்போது மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 10 மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். மாஸ்னா ஒன்றும் இல்லை, அது வெயிட் தான், அதுதான் மாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ வேரியஸ் யூனிட்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ் ஆர் கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம் அண்ட் மில்லிகிராம். இது மாசுடைய அளவீடுகள். இந்த பேசிக் யூனிட் ஃபார் மெஷரிங் மாஸ் வந்து என்ன, கிராம். நம்ம அடிப்படை அலகு, இந்த வெயிட்டுடைய எடையினுடைய அடிப்படை அலகு கிராம்னு சொல்கிறோம். இப்போது கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் மாஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. கன்வெர்ட்டிங் எ பிக்கர் யூனிட் எ ஸ்மாலர் யூனிட், மல்டிப்ளை, சேம். ஸோ கன்வெர்ட் எ ஸ்மாலர் யூனிட் டு எ பிக்கர் யூனிட், டிவைட். இந்த முன்னாடி பார்த்த அதே ப்ராசஸ். ஸோ இங்கேயும் மாஸ் அப்படின்றதுக்கு ஆர்டர் சேம் தான். கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம், அது சேம் ஆர்டர். டிவைட் பண்ணணும், ஸ்மாலர் டு பிக்கர்னா டிவைட் பண்ணுறாங்க, அண்ட் பிக்கர் டு ஸ்மாலர்னா மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. இது நம்ம மெமரியில் வச்சுக்கணும். மெஷர்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி. மெஷர்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கெப்பாசிட்டியில் எல்லாமே, அதாவது கொள்ளளவு பற்றி படிக்கக்கூடாது.
இப்போ வேரியஸ் யூனிட்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் கெப்பாசிட்டி ஆர் கிலோலிட்டர், ஹெக்டோலிட்டர், டெகாலிட்டர், லிட்டர், டெசிலிட்டர், சென்டிலிட்டர் அண்ட் மில்லிலிட்டர். இங்க the basic unit for measuring capacity is liter. ஸோ கெப்பாசிட்டியோட அடிப்படை அலகு பார்த்தீங்கன்னா லிட்டர். Conversion of units of capacity: converting a bigger unit to a smaller unit, multiply. Converting a smaller unit to a bigger unit, divide. அதே சேம் ப்ராசஸ் இங்கே கெப்பாசிட்டிக்கு அதே சேம் ப்ராசஸ் கிலோலிட்டர், ஹெக்டாலிட்டர், டெக்காலிட்டர், லிட்டர், டெசிலிட்டர், சென்டிலிட்டர், மில்லிலிட்டர். அதே சேம். இப்போது கன்வெர்ட்டிங் பிக்கர் யூனிட்லேருந்து ஸ்மாலர் யூனிட்டுக்கு போகும்போது மல்டிப்ளை ஆகிருக்கு, 10 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதே இது ஸ்மாலர் யூனிட்லேருந்து பிக்கர் யூனிட்டுக்கு போது டிவைட் பண்ணணும். இப்போது இந்த கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இந்த சேம் ப்ராசஸ் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக்கு. இந்த பேசிக்லேருந்து தான் நம்மளுக்கு இதில் லிட்டரா, கிலோ லிட்டர் போடுறோமா, கிலோ மீட்டர் போடுறோமா, இல்லை கிலோ கிராம் போடுறோமா அப்படின்றதெல்லாம் இந்த பேசிக்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேசிக் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கீப் இன் அவர் மெமரி. பார்த்தீங்கன்னா மில்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஸ்மாலர்லேருந்து பிக்கருக்கு போகிறது. ஸ்மாலர், மில்லி, சென்டி, டெசி, பேஸ், டெக்கா, ஹெக்டோ, கிலோ. ஸோ இதை நம்ம ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் பற்றியே நம்ம மூணுக்குமே நம்ம எழுதிடலாம். லென்த்து, மாஸ், கெப்பாசிட்டி மூணுக்குமே இந்த பேஸ்மெண்ட்டை வச்சு நம்மளால் ஆர்டரிங்காக யூனிட்ஸை எழுத முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஒன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், 7 cm is equal to 7 into centimeter is converting to the millimeter. Centimeter is converting to the millimeter. So 7 cm is given. So 7 into 10 millimeter is equal to 70 meter, because of 1 centimeter equal to 10 millimeter. Yes. Second one, 8 meter. It's converting to the centimeter. So 8 meter is given. 1 meter, we know already. 1 meter equal to 100 centimeter. So 8 into 100 centimeter. We get the answer 800 centimeter. Next one, 9 kilometer is equal to 9 into 1000 meter. Kilometer is converting to the meter. So multiply that. So 1 kilometer is equal to 1000 meter. So 9 kilometer is equal to 9 into 1000 meter. We get the answer 9000 meter. We use this order. Yes. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching and thank you for your supporting.